உங்கள் தோழி சரண்யா. இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா பூத்தொடுத்தல் பார்க்க போகிறோம். இது 10th உள்ளது செய்யுள் பகுதி. ஓகேங்களா? பூத்தொடுதல் இது யார் எழுதுனதுன்னா உமா மகேஸ்வரி அம்மா எழுதுனாங்க. இப்போ இதில் நுழையும் முன் பாருங்க, தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் மனவுணர்ச்சி மிக்கவர்களே. நாரெடுத்து நறுமலரை துடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். குழந்தை அதாவது ஒரு பூவை எப்படி தொடுக்குறாங்க அப்படின்றது இதில் ஒரு கான்செப்டாக வரும். அது ஒரு ரசனையாக சொல்லியிருப்பாங்க. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதென்றும் மருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் உண்மையுற்றால் ஒழிய. இப்போ இந்த பாடல் வரையிலே உங்களுக்கு பூத்தொடுத்தல் பற்றி தான் வருது, பூ பற்றி தான் நல்லாவே தெரியும். இப்போ இதில் நூல் வரி பாருங்க. இந்த நூல் வழியை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, நூல் வழியில் ஆசிரியர் பேர் உமா மகேஸ்வரி. இப்போ நீங்கள் இது ஒரு உமா மகேஸ்வரி இருந்தால் அந்த சிவனும் பார்வதியோட இன்னொரு பேர் தான் உமா மகேஸ்வரி, உமா மகேஸ்வரன் கூட சொல்லுவாங்க. நாம் அதை தான் இந்த இதில் எடுத்துக்க போகிறோம் ஷார்ட்கட்டாக. இவர் பிறப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் நடனம் ஆடுறது, நடனம் ஆடுறது 7 உலகம் ஒரு பிடியில் நிறுத்துவார். அப்புறம் மதுரை மாவட்டத்தில் அவங்க பிறந்தாங்க. தற்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில். ஓகேங்களா? ஆண்பட்டியில் இருக்காங்க. எல்லாத்தையும் ஆண்டியாக்குறதும் அவர் தான், அரசனாக்குறதும் அவர் தான். ஓகேங்களா? அடுத்து பரிசுகள் பார்த்திங்கன்னா, ஒரு கவிஞர் சிற்பி, அதாவது அவரை நம்பி பாட்டு எழுதுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிற்பி கவிஞர்னு சொல்லிலாம் ஒரு பரிசு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 7 ஆதிக்கம். அப்போ 7 கடலும் அந்த ஏத்த மலையில் ஏறினாலும் கூட, அதாவது அந்த கைலாச மலையை நான் குறிக்கிறேன். ஏற முடியாத ஒரு மலையில் ஏறினா அவங்களுக்கு இலக்கிய பரிசு. சரிங்களா? அது எப்படின்னா, அந்த சிகரத்தை போய் தொடணும். கைலாய மலை சிகரத்தை போய் நம்ம தொட்டால் தான் நம்மளுக்கு விருது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பரிசு. இதே கவிதை தோதிகள் பார்த்திங்கன்னா, நட்சத்திரங்கள் நடுவு வெறும் பொழுது, கற்பாவை, தொலைகடல், அரளிவானம், யாரும் யாருடனும் இல்லை, மரப்பட்சி, இறுதிப்பூ. இதெல்லாம் புக்கில் கொடுக்கல, நான் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்க? இதே நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, ஒரு கடவுள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. நம்ம ஒரு அரளியை குடிச்சிட்டு இறந்துட்டோம்னா யாருடைய இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுருவோம். அதனால் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மளை அப்புறம் இறந்துட்டா என்ன செய்வாங்க? மரத்தில் வச்சு பூட்டி எடுத்துகிட்டு போவாங்க இறுதி ஊர்வலமாக. அப்போ நம்மளுக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தொலைக்கடலில் தான் நம்மளை பார்க்குற மாதிரி, அந்த தொலைக்கடலில் நட்சத்திரத்துக்கு நடுவில் தான் நம்மளை தேடுவாங்க இறந்ததுக்கப்புறம். அப்புறம் அவங்க நம்ம மேல் ரொம்ப பாசம் வச்சுருந்தா அவங்களுக்கு எல்லா பொழுதும் அவங்களுக்கு வெறும் பொழுதாக தான் போகும். அவங்க ஒரு கற்சிலை மாதிரி ஆயிடுவாங்க. நடமாடும் பெண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு அன்புக்குரியவர் இறந்துட்டா அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி கற்பாவை மாதிரி ஆயிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.